தேர்தலை புறக்கணிப்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு நடைமுறை தான். ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்ட, மக்களிடம் கவனத்தை ஈர்க்க, ஆளுங்கட்சி செய்த தவறுகளை நினைவுபடுத்த, ஆளுங்கட்சியின் கன்னத்திலேயே அரசியல் ரீதியாக அறைவது போலதான் தேர்தலை புறக்கணிப்பது. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் எந்த நேரத்துல புறக்கணிக்கணும், எப்படி அதுல இருந்து நம்ம மீள முடியுமா? இன்னைக்கு அந்த புறக்கணிக்கிற கட்சி இன்னைக்கு என்ன கதியில இருக்கு, அந்த தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்க, இடைத்தேர்தல் நடக்கிற தொகுதி எந்த தொகுதி அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் பல காரணிகளை வச்சுதான் நீங்க புறக்கணிப்பு முடிவு எடுப்பாங்க. சரிதானா? தளியில ஓசூர்ல ஒண்ணு நடக்குது அப்படின்னா வேறு சில இடங்கள்ல செல்வாக்குள்ள கட்சி ஜஸ்ட் லைக் தட் ஒரு வரியை சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒதுக்கிட்டு போயிடலாம். ஜனங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு நடைமுறை யதார்த்தமான அரசியலா இருக்கும். நான் கொங்குவின் மகன் அப்படின்னு சொல்ற எடப்பாடி மற்ற எல்லா இடத்தையும் விட கொங்குலதான் கடந்த தேர்தலில் ஆட்சி இழந்த போதும் அங்கேதான் அதிக தொகுதியில் ஜெயிச்சோன்னு சொன்ன எடப்பாடி அதே பகுதியில் நடக்கிற ஒரு தொகுதியில தேர்தலை புறக்கணிக்கலாமா?